அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்திய பங்கு சந்தையில ஒரு பெரிய பூகம்பமே நடந்திருக்குன்னு சொல்லலாம். சென்செக்ஸ் நிஃப்டின்னு எல்லாமே பயங்கரமான ஒரு சரிவு. இந்த சரிவுக்கு பின்னாடி என்ன இருக்கு, சில முக்கியமான கம்பெனிகளோட Q3 ரிசல்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னு ரொம்ப ஆழமா அலச போறோம். எங்களுடைய இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களை ஊக்குவிக்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு. நாங்க இப்போ போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இதுல ஆர்வம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற எங்க மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரே ரத்த களரி. சென்செக்ஸ் 1000 புள்ளிகளுக்கு மேல, நிஃப்டி ஒரு 350 புள்ளிகளுக்கு மேல சரிஞ்சிருக்கு. என்னதான் நடந்தது இன்னைக்கு? இது ஒரு சாதாரண சரிவில்ல, ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாக்குற ஒரு பெரிய வீழ்ச்சி. நீங்க சொன்ன மாதிரி இந்த ஹெட்லைன் நம்பர்ஸ், அதாவது சென்செக்ஸ் நிஃப்டி சரிஞ்சது ஒரு பக்கம்னா, அதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னது அது? மிட் கேப் அப்புறம் ஸ்மால் கேப் குறியீடுகள். அந்த நடுத்தர சின்ன கம்பெனிகளா? ஆமா, அதுங்க இதை விட மோசமா சுமார் 2.10% ஒரு 2.85% வரைக்கும் விழுந்திருக்கு. அப்போ இது வெறும் பெரிய கம்பெனிகளை மட்டும் பாதிக்கல, மார்க்கெட் முழுக்கவே ஒரு பரவலான பீதி இருந்திருக்குன்னு சொல்றீங்க. கரெக்ட். இதுதான் பரவலான விற்பனை அழுத்தம், அதாவது வைட் ஸ்ப்ரெட் செல்லிங் பிரஷர்னு சொல்றது. பெரிய முதலீட்டாளர்கள்ல இருந்து சின்ன முதலீட்டாளர்கள் வரைக்கும் எல்லாருமே பங்குகளை விற்க ஆரம்பிச்சா இப்படித்தான் ஆகும். பெரிய கம்பெனி சின்ன கம்பெனின்னு வித்தியாசம் பார்க்காம கையில இருக்கிறத விற்று பணமாக்க ஒரு முயற்சி நடந்திருக்கு. இதுக்கு மேல இந்தியா விக்ஸ், அதாவது சந்தையின் பயக்குறியதுன்னு சொல்லுவாங்களே, அதுவும் 7.6%க்கும் அதிகமா எகிரி இருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ரொம்ப சிம்பிள். இந்தியா விக்ஸ மார்க்கெட்டோட ஹார்ட் ரேட் மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. அது கம்மியா இருந்தா மார்க்கெட் அமைதியா நிதானமா இருக்குன்னு அர்த்தம். ஆனா இன்னைக்கு 7%க்கும் மேல எகிரி இருக்குன்னா மார்க்கெட்டோட இதயம் படபடன்னு வேகமா அடிச்சுக்குது. அடுத்த சில நாட்களுக்கு பெரிய ஏற்ற இறக்கங்கள் இருக்கலான்னு ட்ரேடர்கள் பயப்படுறாங்க. அந்த பயம்தான் இன்னைக்கு சந்தையை இவ்ளோ கீழே தள்ளி இருக்கு. சரி, இந்த பயத்துக்கும் இந்த பிரம்மாண்டமான வீழ்ச்சிக்கும் என்ன காரணம்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். வெளிநாட்டு முதலீடாளர்கள் விக்கிறாங்களா, இல்ல நம்ம ஊர்ல ஏதாவது பிரச்சனையா? சொல்லப்போனா ரெண்டுமே இருக்கு. இதுக்கு பல காரணங்கள் ஒன்னு சேர்ந்து ஒரு பெரிய புயல் மாதிரி உருவாகியிருக்கு. முதல் காரணம் நீங்க கேட்ட மாதிரி வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள், அதாவது FIIs. அவங்க தொடர்ந்து பங்குகளை விற்பனை செய்வது. எவ்வளவு வித்திருக்காங்க? இந்த மாசம் மட்டும் அவங்க கிட்டத்தட்ட 26,000 கோடி ரூபாய்க்கு மேல இந்திய பங்குகளை வித்திருக்காங்க. மார்க்கெட்டை கீழே தள்ள இது ஒன்னே போதுமே. ஆனா இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான போட்டி நடக்குது. FIIsக்கும் நம்ம DIIsக்கும் நடுவுல. ஒரு பக்கம் FIIs இப்படி வித்து தள்ளும்போது, இன்னொரு பக்கம் நம்ம உள்நாட்டு நிறுவன முதலீடாளர்கள், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிகளா? அதேதான். அவங்க, அதாவது DIIs சுமார் 34,000 கோடி ரூபாய்க்கு பங்குகளை வாங்கி சந்தைக்கு ஒரு முட்டு கொடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. இது ஒரு பெரிய கயிறு இழுக்கும் போட்டி மாதிரி. ஆனா ஒரு கேள்வி வருது. உலகம் முழுக்க இருக்கிற ஸ்மார்ட் மணி இந்தியாவில இருந்து வெளியேறும்போது நம்ம உள்நாட்டு நிறுவனங்கள் மட்டும் அந்த விழுகிற கத்தியை பிடிக்க முயற்சி பண்றாங்களா? இது உண்மையிலே பலத்தின் அறிகுறியா, இல்ல ஒரு ஆபத்தான விளையாட்டா? இதுல 2 விதமான பார்வைகள் இருக்கு. ஒரு பார்வை என்னன்னா, உலக முதலீட்டாளர்கள் அவங்க நாட்டு பிரச்சனைகளுக்காகவும் உலகளாவிய காரணங்களுக்காகவும் பணத்தை எடுக்கிறாங்க. ஆனா நம்ம DIS, நம்ம எக்கனாமி மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. ஆமா, இந்திய பொருளாதாரத்தின் நீண்ட கால வளர்ச்சியில நம்பிக்கை வச்சு இந்த சரிவை ஒரு வாங்கும் வாய்ப்பா பாக்குறாங்க. சரி, இன்னொரு பார்வை, நீங்க சொன்ன மாதிரி ஒருவேளை சரிவு இன்னும் ஆழமானா DIS வாங்கிய விலையை விட பங்குகள் இன்னும் கீழே போக வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு முதலீட்டாளரா நீங்க ரெண்டையும் கவனிச்சு ஒரு முடிவுக்கு வரணும். உலக நிலவரம்னு சொன்னீங்க. ஒரு நிமிஷம், அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் மத்திய நடக்கிற ஒரு வர்த்தக பிரச்சனை இந்தியால என் போர்ட்ஃபோலியோவை எப்படி பாதிக்குது? இந்த கனெக்ஷனை கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. இத ரிஸ்க் ஆஃப் சென்டிமெண்ட் சொல்லுவாங்க. அதாவது ரிஸ்க் எடுக்க வேண்டாம்ங்கிற மனநிலை. உலகத்துல பெரிய பொருளாதார நாடுகளுக்குள்ள டாரிஃப் டென்ஷன்ஸ், அதாவது வர்த்தக போர் மாதிரி பதற்றம் அதிகமாகும் போது பெரிய குளோபல் ஃபண்ட் மேனேஜர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, முதல்ல பாதுகாப்பான இடத்துக்கு பணத்தை மாத்தணும்னு நினைப்பாங்க. அப்போ இந்தியா பாதுகாப்பான இடம் இல்லையா? அவங்க பார்வையில அமெரிக்கா, ஜப்பான் போன்ற நாடுகள் வளர்ந்த சந்தைகள், அதாவது பாதுகாப்பான புகலிடம். இந்தியா, பிரேசில் போன்ற நாடுகள் வளர்ந்து வரும் சந்தைகள், அதாவது அதிக ரிஸ்க், அதிக வருமானம். பதற்றமான சூழல்ல அவங்க ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாங்க. அதனாலதான் இங்க இருந்து பணத்தை எடுக்கிறாங்க. இப்போ தெளிவா புரியுது. இது தவிர டெக்னிக்கல் காரணங்களும் இருக்கிறதா சொல்றாங்களே. நிஃப்டி 25,400 உடைச்சதும் சரிவு வேகம் எடுத்ததுன்னு, அது என்ன டெக்னிக்கல் காரணம்? ஆமாம், இத ரொம்ப எளிமையா சொல்லணும்னா 25,400ங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவல். அத ஒரு தர மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. சரி. பல நாட்களா நிஃப்டி அந்த தரைக்கு மேலதான் இருந்துச்சு. நிறைய ட்ரேடர்கள் சரி விலை இந்த லெவலுக்கு வந்தா திரும்பவும் ஏறிடும்னு ஒரு நம்பிக்கையில இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த தர உடைஞ்சிடுச்சு. அந்த தர உடைந்ததும் ஐயையோ இனிமே விலை இன்னும் வேகமா கீழே போகும்னு ஒரு பீதி உருவாகி இன்னும் நிறைய பேர் விற்க ஆரம்பிச்சாங்க. இது ஒரு மனோதத்துவ விளையாட்டு தான். அந்த சப்போர்ட் உடைந்ததும் விற்பனை இன்னும் தீவிரமானது.
ஆக வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் விற்பனை, உலக பதற்றம், சில பெரிய கம்பெனிகளோட ஏமாற்றமான ரிசல்ட்ஸ், கடைசியா இந்த டெக்னிக்கல் பிரேக் டவுன் எல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு இந்த பெரிய சரிவை உருவாக்கியிருக்கு. ஆனா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, த மார்க்கெட் isn't ஒன் சிங்கிள் என்டிட்டின்னு. இந்த இருண்ட சூழ்நிலையிலையும் சில கம்பெனிகள் ஹோல்டான வேற ஒரு கதையை சொல்லியிருக்கு. வாங்க அந்த பக்கத்தை புரட்டி பார்க்கலாம். நிச்சயமா இதுதான் ஒரு முதலீட்டாளர் கவனிக்க வேண்டிய இடம். சந்தை முழுக்க ஒரே மாதிரி இல்ல, இங்கதான் வாய்ப்புகள் ஒளிஞ்சிருக்கு. இதுக்கு முதல் உதாரணம் ஹிந்துஸ்தான் ஜிங்க். இன்னைக்கு மார்க்கெட் இவ்ளோ மோசமா இருக்கும்போது இந்த பங்கு 52 வார உச்சத்தை தொட்டிருக்கு. அவங்க ரிசல்ட்ஸ் நல்லா வந்ததா? நிகர லாபம் 46% அதிகரிச்சிருக்கு. 46%? நம்பவே முடியலையே. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு மெட்டல் கம்பெனி எப்படி இவ்ளோ சிறப்பா செயல்பட முடிஞ்சது? இதுக்கு முக்கிய காரணம் உலக அளவுல ஜிங்க் உலோகத்துக்கான தேவை ரொம்ப வலுவா இருக்கு. குறிப்பா கட்டமான துறை, ஆட்டோமொபைல் துறைகள்ல இருந்து நல்ல டிமாண்ட். அதனால அவங்களால நல்ல விலைக்கு விற்க முடியுது, லாபமும் அதிகரிக்குது. ஆக கம்பெனியோட பிசினஸ் நல்லா இருந்தா மார்க்கெட் சரிஞ்சாலும் பங்கு நிக்கும்னு சொல்றீங்க. மிகச்சரியா சொன்னீங்க. இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அடுத்து ஐடி துறையில ஒரு பிரகாசமான புள்ளி, பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ். ஐடி துறை மேலேயே ஒரு பெரிய கவல மேகம் சூழ்ந்திருக்கிற நேரத்துல இவங்க 19% லாப வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இது எப்படி சாத்தியமாச்சு? இது ஒரு முக்கியமான விஷயம். பெரிய ஐடி நிறுவனங்கள் தடுமாறிட்டு இருக்கும்போது பெர்சிஸ்டன்ஸ் மாதிரி ஒரு நடுத்தர நிறுவனம் சிறப்பா செயல்படுறது அவங்களுடைய பிசினஸ் மாடலை காட்டுது. அவங்க என்ன வித்தியாசமா பண்றாங்க? அவங்க குறிப்பிட்ட சில துறைகள்ல, அதாவது டிஜிட்டல் இன்ஜினியரிங், கிளவுட் கம்ப்யூட்டிங் போன்ற அதிவேக வளர்ச்சி பாதையில இருக்கிற பிரிவுகள்ல கவனம் செலுத்துறாங்க. அதனால பொதுவான ஐடி பட்ஜெட் குறைப்பு அவங்கள அவ்வளவா பாதிக்கல. சரி, வெற்றியாளர்களை பார்த்தாச்சு. அதே மாதிரி சில பேர் ரொம்ப மோசமாவும் பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இன்னைக்கு முதலீட்டாளர்களுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்த நிறுவனங்கள் எது? இதுல முதலிடம் பிடிப்பது நியூஜென் சாஃப்ட்வேர். இது ஒரு பெரிய அதிர்ச்சி தான். ஒரே நாள்ல இந்த பங்கு 14.5% சரிஞ்சிருக்கு. அவங்களுடைய வருமானம், அதாவது ரெவென்யூ, கிட்டத்தட்ட அதே அளவுல இருந்தும் லாபம் மட்டும் 23% சரிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஒரே வருமானம், ஆனா லாபம் மட்டும் எப்படி இவ்வளவு குறைய முடியும்? இதுக்கு முக்கிய காரணம் அவங்களுடைய செலவுகள் அதிகரிச்சதுதான். குறிப்பா ஊழியர்களுக்கான சம்பளம், மார்க்கெட்டிங் செலவுகள் அதிகரிச்சதால அவங்களுடைய மார்ஜின், அதாவது லாப விகிதம் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ எவ்வளவு சம்பாதிக்கிறோங்கிறத விட எப்படி சம்பாதிக்கிறோங்கிறது முக்கியம். கரெக்ட். அந்த கணக்குல நியூஜென் கோட்டை விட்டதால முதலீட்டாளர்கள் கடுமையா தண்டிச்சிருக்காங்க. அடுத்து ஐடி துறையின் இன்னொரு பெரிய பெயர் எல்டிஐ மைண்ட்ரி. அவங்களுடைய நிகர லாபம் 11% குறைஞ்சிருக்கு. இது ஐடி துறை மேல இருக்கிற கவலைய இன்னும் அதிகப்படுத்துது. ஆமா, ஆர்ஃபஸ்டென்ட் ஒரு பக்கம் பிரகாசமா இருந்தாலும் எல்டிஐ மைண்ட்ரி, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் போன்ற பெரிய நிறுவனங்களின் மந்தமான வளர்ச்சி ஒட்டுமொத்த ஐடி துறை மேலே ஒரு அழுத்தத்தை உருவாக்குது. இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, ஒரு துறையில இருக்கிற எல்லா கம்பெனிகளும் ஒரே மாதிரி இருக்காது. அதேதான். அதனாலதான் துறை வாரியான முதலீட்டை விட அந்த துறையில இருக்கிற சிறந்த நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து முதலீடு செய்வது முக்கியம். ரொம்ப சரி. இப்போ இன்னைக்கு அதிகமா சரிஞ்ச மற்ற சில பங்குகளை பற்றியும் பேசலாம். ஹேவல்ஸ் இந்தியா கிட்டத்தட்ட 7% சரிஞ்சிருக்கு. ஆனா அவங்களுடைய ரிசல்ட் ஓரளவுக்கு நல்லா தானே இருந்துச்சு. அப்புறம் ஏன் இவ்வளவு பெரிய சரிவு? இது ஒரு கிளாசிக் உதாரணம். ஹேவல்ஸ் நிறுவனத்தின் நிகர லாபம் 12% வளர்ந்திருக்கு. இது மேலோட்டமா பார்க்க நல்லா இருந்தாலும் சந்தையின் எதிர்பார்ப்ப, அதாவது மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ அது பூர்த்தி செய்யல. மார்க்கெட் இதை விட அதிகமா எதிர்பார்த்துச்சு. ஆமா, எதிர்பார்ப்பு பொய்த்து போகும்போது ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ப்ராஃபிட் புக்கிங்னா ஒன்னும் இல்ல, ஏற்கனவே ஹேவல்ஸ் பங்க கம்மியான விலைக்கு வாங்கிய முதலீட்டாளர்கள் இன்னைக்கு மார்க்கெட் சூழல் சரியில்லாததால சரி இது வரைக்கும் கிடைச்ச லாபம் போதும், இதை விற்று பணமாக்கிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அவ்வளவுதான். புரியுது. இது தவிர ரியல் எஸ்டேட் துறையிலையும் பெரிய விற்பனை நடந்திருக்கு. லோதா டெவலப்பர்ஸ், டிஎல்எஃப் மாதிரி பங்குகள் எல்லாம் 4-6% வரைக்கும் சரிஞ்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம்? வட்டி விகிதங்கள் அதிகரிக்கலாங்கிற கவலைகள் வரும்போது முதல் அடிய வாங்குறது ரியல் எஸ்டேட் மாதிரி துறைகள் தான். ஏன்னா இந்த துறை முழுக்க முழுக்க கடனை நம்பி இயங்குது. கம்பெனிகளும் கடன் வாங்குவாங்க, வீடு வாங்குறவங்களும் கடன் வாங்குவாங்க. ஆமா, வட்டி விகிதம் ஏறினா 2 பேருக்குமே சுமை அதிகமாகும், விற்பனை குறையும். இந்த பயம்தான் இன்னைக்கு ரியல் எஸ்டேட் பங்குகள்ல ஒரு பெரிய விற்பனை அழுத்தத்தை உருவாக்கியிருக்கு. ஆக இன்னைக்கு நாம பார்த்தது ஒரு பரவலான சரிவு. ஆட்டோ, ஃபார்மா, ஃபைனான்ஸ், டெக் ஸ்டார்ட் அப் கம்பெனியான ஜொமேட்டோ வரைக்கும் எல்லா இடத்துலயும் அடி விழுந்திருக்கு. இப்போ எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒரே கேள்வி, சந்தை இங்கிருந்து எங்கே போகும்? நிஃப்டி 25,200 என்ற ஒரு முக்கியமான சப்போர்ட்ல முடிஞ்சிருக்கு. இது ஒரு பாதுகாப்பான தளமா இல்ல உடைந்து விழப்போகிற ஒரு கண்ணாடி கதவா? இதுதான் $1 மில்லியன் கேள்வி. இப்போதைக்கு நிஃப்டி கத்தி முனையில நிக்குதுன்னு சொல்லலாம். இந்த 25,200 லெவல் தாக்கு பிடிக்குமா இல்லையாங்கிறது அடுத்த சில நாட்கள்ல தெரிய வரும். அது எதை பொறுத்து அமையும்? 1, எஃப்ஐஐஸ் அவங்களுடைய விற்பனையை தொடர்றாங்களா இல்லையா? 2, உலக சந்தைகள் எப்படி இருக்கு? 3, அடுத்து வரப்போகிற மற்ற நிறுவனங்களின் காலாண்டு முடிவுகள். இதையெல்லாம் பொறுத்துதான் சந்தையின் அடுத்த கட்ட நகர்வு இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு நிலையற்ற சூழல்ல ஒரு முதலீட்டாளர் என்ன செய்யணும்? சந்தை ஆய்வாளர்கள் சொல்றது பேனிக் செல்லிங் பண்ணாதீங்க, அதாவது பீதியில போய் பங்குகளை விக்காதீங்கன்னு. இந்த சரிவை நல்ல பங்குகளை வாங்க ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க?
அவங்க சொல்றதுல ஒரு முக்கியமான உண்மை இருக்கு. பீதி அடைவது எப்பவுமே ஒரு தவறான முதலீட்டு உத்தி. ஆனா சரிவை வாங்குங்கள், அதாவது பை த டிப்ங்கிற ஆலோசனையை கண்மூடித்தனமா பின்பற்றக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? எந்த சரிவை வாங்குவது, எந்த பங்க வாங்குவதுங்கிறது தான் முக்கியம். ஒரு கம்பெனி அதோட அடிப்படை காரணங்களுக்காக சரிந்தால் அதை வாங்குவது ஆபத்து. ஆனா ஒரு நல்ல கம்பெனியோட பங்கு சந்தையின் பொதுவான பலவீனம் காரணமா சரிந்தா அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கலாம். ஆக இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, இது பதற்றப்பட வேண்டிய நேரம் இல்ல, ஆனா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம். ஆமா. இந்த ஆழமான அலசலில் எங்களுடன் இணைந்ததற்கு மிக்க நன்றி. இன்றைய சந்தை குறித்த உங்களுடைய எண்ணங்களையும் இந்த வீழ்ச்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க என்பதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல பகிர்ந்து கொள்ளுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், இந்த காணொளி கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்களுடைய நிதி ஆலோசகரை அணுகி ஆலோசனை பெறுவது அவசியம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.